சிவச்சிதம்பரம். 63 நாயன்மார்களில் ஈஸ்வர பட்டம் உள்ள ஒரே நாயன்மார் சந்திகேஸ்வரர். மற்ற நாயன்மார்களை பிரகார சுற்றில் வைத்திருக்கையில் சந்திகேஸ்வரர் மட்டும் கருவறையின் அபிஷேகம் நீர் வெளியேறும் கோமுகம் அருகே தனி சந்நிதியில் இருப்பதை நாம் காணலாம். சந்திகேஸ்வரர் சிவனால் ஆட்கொண்டப்பட்டு முக்தி அடைந்த திருஸ்தலம் இதுதான். 40வது பாடல் பெற்ற சிவத்தலம் ஆன திருவாய்ப்பாடி திருக்கோயில தான் இப்ப நம்ம இருக்கோம். இறைவன் பாலுகந்த ஈஸ்வரர், இறைவி பெரிய நாயகி அம்மன். தீர்த்தம் மன்னியாறு, தலவிருட்சம் ஆத்திமரம். அப்பர் பாடிய தலம் இது. தலபுராணம் விசார சர்மன் சிறு வயதிலேயே வேத ஆகமங்களை கற்று சிவபக்தியில் சிறந்து விளங்கினார். ஒரு நாள் மாடு மேய்க்கும் ஒருவர் பசுக்களை அடிப்பதை பார்த்து பசுக்களின் மீது இரக்கம் கொண்டு அன்று முதல் வேதியர்கள் அனுமதியோடு பசுக்களை அன்போடு தானே மேய்த்து வந்தார். விசார சர்மன் அன்பினால் வழக்கத்தை விட அதிகமாக பசுக்கள் பால் சுரந்தது. மேலும் அவர் ஆற்றங்கரையில் மண்ணால் ஒரு சிவலிங்கம் அமைத்து தினம்தோறும் பாலால் அபிஷேகம் செய்து வந்தார். இதனை பார்த்த சிலர் விசார சர்மன் தந்தையிடம் சென்று அவர் பாலை வீணாக்குவதாக கூறினார்கள். இதனால் கோபம் கொண்ட அவர் தந்தை விசார சர்மனை தேடி ஆற்றங்கரைக்கு சென்றார். ஆழ்ந்த சிவ சிந்தனையில் இருக்கும் விசார சர்மனை அவரது தந்தை கோலால் அடித்தார். இன்னும் சிறிது கூட அவர் அசையவில்லை. மேலும் அபிஷேக பால் கொண்ட பாத்திரத்தை தனது காலால் எத்தி உதைத்த பொழுது சிவ பூஜைக்கு இடையூறு செய்தவர் யாராயிருந்தாலும் தன் தந்தையாக இருந்தாலும் அது குற்றமே என்று எண்ணி ஆகையால் தன் முன் இருந்த கோல்களை தன் தந்தையின் கால்களை நோக்கி வீசினார். அந்த கோல் மழுவாக மாறி அவர் கால்களை வெட்டியது. அதை பற்றி கவலைப்படாமல் மீண்டும் விசார சர்மன் அவர் பூஜையை தொடங்கினார். இப்படி தன் உடல், பொருள், ஆவி அனைத்தும் சிவ சிந்தனைப்படி இருந்ததால் பெருமானின் அனுக்கிரகத்தால் சந்தீச நாயனாராக புகழ் பெற்றார். சந்தீஸ்வரர் முக்தி அடைந்த தலம். அதனால் அவருக்கு இங்கே மூலவர் கருவறைக்கு அருகே ஒரு தனி சன்னதி உள்ளது. சிவா. திருச்சிற்றம்பலம்.